ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோகயோகி தென் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் சுக்கா எப்படி செய்யதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் சுக்கா செய்கிறதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சள் போட்டு. சிக்கன் சுக்கா செய்கிறதுக்கு மசாலா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது காரம் இருக்காது, கலருக்காக தான் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துறேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துறேன். புதினா தழை கொஞ்சம் சேர்த்துறேன். எண்ணெய் ஒரு 25 மில்லி எண்ணெய் சேர்த்துறேன். உப்பு தேவையான அளவு, சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா எல்லாம் கறியில் மிக்ஸ் ஆகிற மாதிரி. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது மசாலா எல்லாம் கறியில் நல்லா பிடிச்சி வரும். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும் கறியை. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ எடுத்துட்டேன். இப்போ சிக்கன் சுக்கா செஞ்சிடலாம். பாத்திரம் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துறேன். ஒரே ஒரு சின்ன பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அப்போ தான் சிக்கன் சுக்காவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி ஒரு அரை தக்காளி சேர்த்துக்கிறேன். நீங்கள் தக்காளி சேர்க்காம நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கலாம். கறியெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போதே தயிர் 2 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா தக்காளி இப்போ சேர்க்க தேவையில்லை. வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியிருக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கறியை சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி. தண்ணியை சேர்க்க போகிறது இல்லைங்க. சிக்கனில் இருக்கிற தண்ணி போதுமான அளவு தண்ணி சேர்க்காம தான் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே வேக விட்டுடலாம். அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். திரும்பி நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு தட்டை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாம தான் நான் வேக வைக்கணும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற வச்சு நம்ம பண்ணுறதுனால. இன்னும் கொஞ்சம் அளவு தண்ணி லேசாக இருக்குது. தண்ணி ஊற்றலைங்க. இதில் சிக்கன் இருக்கிற தண்ணி தான் இதில் வந்திருக்கு. தண்ணியை ஊற்றாதீங்க சிக்கன் சுக்கா செய்கிறதுக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நான் அப்படியே இருக்கட்டுங்க. அப்புறம் சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. தண்ணியெலாம் நல்லா வற்றி நல்லா ட்ரையாக சுக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இனி மல்லித்தழை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மல்லித்தழையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. என்னுடைய இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.